ஹாய் ப்ரோஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரெண்ட் லைன் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைன் ட்ரேடிங்ன்றது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் ஈவதோ ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் ட்ரெண்ட் லைன் ட்ரேடிங் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எலியட் வேவ்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ட்ரெண்ட் லைன் ட்ரேடிங் யூஸ் ஆகும். பிரேக் அவுட் ட்ரேடிங்னா ட்ரெண்ட் லைன் ட்ரேடிங் யூஸ் ஆகும். ஒரு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு இது வந்து யூஸ் ஆகும். ப்ளஸ் ஒரு இயர்லி பிரேக் அவுட்ஸ் ஆர் மூவை கேப்சர் பண்ணுறதுக்கு ட்ரெண்ட் லைன் ட்ரேடிங் ரொம்ப யூஸ் ஆகும். ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரேடிங்கும் எல்லா டைமும் ஒர்க் ஆகிறது கிடையாது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒர்க் ஆகும். எல்லா ஸ்ட்ராட்டஜியும் மாதிரி தான் ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ராட்டஜியும். நீங்கள் ஸ்டார்டிங் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 2-3 ஃபெயில் பார்த்த உடனே நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை மாற்றாதீங்க. லைக் எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி, நான் சொல்றது அதுதான். ஸ்டிக் இன் டு தட் ஸ்ட்ராட்டஜி, ஒன் ஸ்ட்ராட்டஜி. சரி, ஓகே. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நீங்க ட்ரெண்ட் லைன் ட்ரேடிங்க்கு வந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்கணும். எப்பயுமே ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து தான் லோயர் டைம் ஃப்ரேம் பண்ணணும். லோயர் டைம் ஃப்ரேம்ல இருந்து ஹையர் டைம் ஃப்ரேம் போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீக்லி சார்ட் போய்க்கிறீங்கன்னா வீக்லி சார்ட் போயிட்டு அங்க ஏதாச்சும் ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கான்ட்டு பாருங்க. சரி, ஓகேங்களா? இங்க இருக்கா கோல்டு, நான் கோல்டு எடுத்திருக்கேன், கோல்டு சார்ட். ஸோ எனக்கு ட்ரெண்ட் லைன்னா இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல எனக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கு. இது ட்ரெண்ட் லைன் இல்ல. ட்ரெண்ட் லைன்னா என்ன? ஒரு ட்ரெண்ட்ல ஒரு அப் ட்ரெண்டோ ஒரு டவுன் ட்ரெண்ட்லோ இருக்கிறது தான் ட்ரெண்ட் லைன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ அதுதான் ட்ரெண்ட் லைன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ட்ரெண்ட் லைன் இங்க இருக்கா? சேம். இந்த மாதிரி நீங்க வந்து ட்ரெண்ட் லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் ட்ரெண்ட் லைன்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ அடுத்து இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சேம் இஸ் கரண்ட்லி சிட்டிங் அட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து லோயர் டைம் ஃப்ரேம், டெய்லி டைம் ஃப்ரேம் வைக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம்ல பாருங்க. நீங்க கீழ இருந்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். எப்படியெல்லாம் மார்க்கெட் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த இடத்துல பாருங்க. இது ஒரு ட்ரெண்ட் லைன் தான். ஒரு அப் மூவிங் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு அப் ட்ரெண்ட்ல வந்து இது ஒரு ட்ரெண்ட் லைனா இருந்து பிரேக் ஆயிட்டு ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு ஷூட் மார்க்கெட் மேல. சேம் அகைன் சேம். இந்த இடத்துலயும் அதே தான். இப்போ இந்த இடத்துல இப்போ ட்ரெண்ட் லைன் நமக்கு ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு மார்க்கெட். மார்க் பண்ண அப்புறம் இன்னும் லோயர் டைம் ஃப்ரேம் போய்க்காங்க. நான் இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போய்க்கிறேன். போயிட்டு நான் இப்போ மார்க் பண்ண ட்ரெண்ட் லைனு இங்க ஒண்ணு இருக்கா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா ஒன்ஸ் வந்து பிரைஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்றதுக்கோசரம் வெயிட் பண்ணுவேன். பிரேக் பண்ணிடுச்சுன்னா நான் உடனே என்டர் ஆக மாட்டேன். ஒன்ஸ் பிரைஸை வந்து இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆக வைப்பேன். ரீடெஸ்ட் ஆக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிரைஸ் போகும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் லாங் எடுப்பேன். இந்த பொசிஷன்ல வைப்பேன். நான் ரீடெஸ்ட் ஆகிற இடத்துல தான் வைப்பேன். எப்பயுமே ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. கன்ஃபர்மேஷன் பண்ணாம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ ஓகே. இது வந்து நீங்க ட்ரெண்ட் லைன் போட்டீங்களா? இதுல செகண்ட் ட்ரெண்ட் லைன் பாருங்க, இன்னொன்னு இருக்கு. எத்தனை ட்ரெண்ட் லைன் வருதோ அத்தனையும் வரைஞ்சு வைங்க. ஏன்னா எல்லா ட்ரெண்ட் லைனுமே வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல இன்னொரு ட்ரெண்ட் லைன். ட்ரெண்ட் லைன்னா என்ன? பிரைஸ் வந்து 2-3 இடத்துல வந்து ரியாக்ட் பண்ணிட்டு போறதுக்கு பேர் தான் ட்ரெண்ட் லைன். பிரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை ரியாக்ட் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கீழே தான் வந்திருக்கு. கீழே இருந்துட்டு மேலே வந்துட்டு திரும்ப கீழே போயிடுச்சு. திரும்ப மேலே வந்திருக்கு, திரும்ப கீழே போயிடுச்சு. இது என்ன காரணம்னா 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்றது பேர் தான் ட்ரெண்ட் லைன். இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி லைன் போட்டீங்கன்னா அதுக்கு பேர் ட்ரெண்ட் லைன். நீங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும்னா பிரைஸ் அகைன் வந்து இந்த இடத்துக்கு போனா ரிஜெக்ட் ஆகும். இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் பண்ணி ரிஜெக்ட் ஆகும் அப்படின்ட்டு. இது மாதிரி மேலே மட்டும் போடக்கூடாது, கீழேயும் போடணும். கீழே போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா
2 சைடுமே வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் மூவ் ஆகும். இந்த சைடு பாருங்க. உங்களுக்கே கிளியரா தெரியும். ஃபர்ஸ்ட் வருது, செகண்ட் வருது, தேர்ட் வருது. தேர்ட் டைம் வந்து பிரேக் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. பிரேக் ஆயிட்டு அக்ரெசிவா கீழ போயிருக்கான் மார்க்கெட். தெரியுதுங்களா? நீங்க இந்த இடத்துல செல் எடுத்திருந்தீங்கனாலே பிரேக் அவுட் ஆயிட்டு ஒரு ரீட்ரெஸ்ட் குடுத்துருக்கான் இங்க. ஸோ செல் எடுத்து ஸ்டாப் லைனு சாரி ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் ஹைக்கு மேல வச்சுட்டு ஒரு 1:1 சொன்ன மாரி 1:1 ஆர் 1:2 வைங்க போதும். எப்பயுமே அதுக்கு மேல வந்து நீங்க பார்க்காதீங்க. ஸோ 1:1, 1:2 வச்சுன்னா எனக்கு இங்க வந்து டிபி அடிச்சிருச்சு. கரெக்ட்டா? வேற எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து மார்க்கெட்ல மூவ் ஆயிட்டு தான் இருக்கு. இங்க பாருங்க. கிளியரா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல. தெரியுதுங்களா? மார்க்கெட்ட ஒரு பேரலல் சேனல் மாரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. வருது, திரும்ப மேல போகுது, திரும்ப இந்த ட்ரெண்ட் லைன சப்போர்ட் பண்ணுது, திரும்ப இந்த ட்ரெண்ட் லைன சப்போர்ட் பண்ணுது. இப்ப மார்க்கெட் இத நோக்கி போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் இங்க வரும், இல்ல இங்க ஒரு 2 இடத்துலயும் வர வரைக்கும் நான் பிரைஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரியாக்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ஹையர் டைம் ஃப்ரேம்ல மார்க் பண்ணிட்ட அப்புறம் லோயர் டைம் ஃப்ரேம் போய்க்கோங்க. ஒரு 1 ஹவர், 30 மினிட்ஸ், 2 ஹவர்ஸ் அப்படி. நான் இப்படி தான் பண்ணுவேன். ஸோ 1 ஹவர்ல வந்த அப்புறம் 1 ஹவர்லயே மார்க் பண்ணுங்க ஜோன்ஸ். இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு பாருங்க. இந்த இடத்துல நீங்க இந்த ஜோன்ஸை மார்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனு ஆல்மோஸ்ட் வந்து 1, 2, 3, 4, 5 டைம்ஸ் வந்து பிரைஸ் இதை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஃபிஃப்த் டைம் தான் பிரேக் ஆயிருக்கு. ஸோ நீங்க 5 ட்ரேட்ஸ் வந்து 5ல ஒரு 2 ட்ரேட்ஸ் நீங்க வின் பண்ணியிருந்தா உங்களுக்கு போதாதா 1:2 எடுத்திருந்தா. ஸோ ஒன்ஸ் வந்து அதான் இந்த பிரேக் பண்ணி போயிட்ட அப்புறம் மார்க்கெட் இங்க இருந்து இங்க வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. மூவ் ஆயிட்டு எத்தனை பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ட்ரெண்ட் லைன் 3% ஆல்மோஸ்ட் நீங்க அதுல கோல்ட்ல மட்டுமே ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். 600ம் இந்த ட்ரெண்ட் லைன்னால மட்டுமே. தென் அதுக்கப்புறம் பிரேக் அவுட் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதோ ட்ரெண்ட் லைனும் ஆல்மோஸ்ட் த சேமா தான் ஒர்க் ஆகும். ரெண்டுத்துக்கும் வந்து பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் வந்து இது 2 டைம் டச் ஆயிருக்கு. நீ 2 டைம் டச் இருந்தாலே அது ட்ரெண்ட் லைன் தான் guys. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பிரைஸ் டச் ஆயிருக்கு, ரியாக்ட் ஆயிருக்கு, திரும்ப செகண்ட் டச் ஆயிருக்கு, ரியாக்ட் ஆயிருக்கு. ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ரீடெஸ்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுத்திருந்தா கூட 1:1 ஈஸியா எடுத்துக்கலாம். இந்த ரீடெஸ்ட் ஆகிற இடத்துல எஸ்எல் வந்து எங்க வைக்கிறீங்க சொன்ன மாதிரி ஸ்லைட்டா லாஸ்ட் ஸ்விங்குக்கு கீழே, லாஸ்ட் கேண்டிலுக்கு கீழே, அது இங்க தான் இருக்கு. இங்க வச்சுட்டு நான் 1:2 தான் வைப்பேன். ஸோ 1:2 வச்சுட்டேன்னா எனக்கு டிப் அடிச்சிருச்சு. கரெக்டா? ஸோ ஆர்எல்ஸ் ஆர்எல்ஸ் இந்த இடத்துலயே நம்ம ட்ரேட் எடுத்திருக்கலாம். இந்த இடத்துல பாருங்க ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கு. ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு. அந்த பாயிண்ட் சொன்னா கூட இந்த பாயிண்ட் பாருங்க. ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு. சடனா ஒரு பிரேக் அவுட். பிரேக் அவுட் கொடுத்துட்டு இந்த ரீடெஸ்ட் வந்து ரொம்பலாம் வரல. இங்க வரைக்கும் தான் வந்திருக்கான். ஸோ இங்க வரைக்கும் வந்துட்டு தென் மார்க்கெட் ஷூட் அவுட். அடுத்து வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இப்ப ஒரு அப் ட்ரெண்ட்ல வந்து கீழே லைன் போட்டு பாருங்க. இந்த இடத்துல பாருங்க பிரேக் அவுட். பிரேக் அவுட் கீழே வருது. ஸோ ஆக்சுவலா வந்து எப்படி இன்னும் உங்களுக்கு கிளியரா சொல்றேன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னா சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து 2 ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குமா, ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் ஒரு ரேஞ்சில் போயிட்டு இருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னா 2 ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஒன்று மேலே ஃபார்ம் ஆகும், இன்னொன்று கீழேயும் ஃபார்ம் ஆகும். கரெக்டா? ஸோ மேலே கீழே 2 இடத்துல ஃபார்ம் ஆகுதா நீங்க வெயிட் பண்ணுங்க. 2 ஜோன்ஸ்ல எந்த ஜோன் பிரேக் அவுட் ஆகுதுன்ட்டு வெயிட் பண்ணுங்க. பிரைஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். பிரைஸ் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா இந்த லைனை திரும்ப ரீடெஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரீடெஸ்ட் ஆன அப்புறம் என்ட்ரி எடுத்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகும். ஓகேவா?
டவுன் ட்ரெண்டு சரி. கீழ பிரேக் அவுட் ஆனாலே அப்படிதான். இது வந்து அப் ட்ரெண்ட் கன்டினியூவேஷன். மேக்ஸிமம் இது ப்ராபபிலிட்டி கிடையாது. நான் ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷனுக்காக ட்ரெண்ட் லைன் ட்ரேடிங் வந்து சூஸ் பண்ணுவேன். அதே மாரி டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது அப் ட்ரெண்ட் மாறதுக்காக ட்ரெண்ட் லைன் கன்ஃபர்மேஷன் மேபி பார்ப்பேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது இந்த கீழ இருக்கிற ட்ரெண்ட்ல பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் கீழ போகுதுன்ற அர்த்தம். ஒன்ஸ் பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஒரு ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணிட்டு தென் நான் என்டர் ஆவேன். மார்க்கெட் வந்து கீழ மூவ் ஆகும். சேம் அப்ளிகபிள் ஃபார் டவுன் ட்ரெண்ட். நான் டவுன் ட்ரெண்ட்னா 1, 2, 3 ஸோ இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கும். இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ணியிருக்கும். கரெக்டா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கும். சேம் அதே தான் இங்கேயும் கீழேயும் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கும். நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா ப்ரைஸ் வந்து ஒன்ஸ் வந்து இதை பிரேக் பண்ணதான் நான் பார்த்துட்டு இருப்பேன். நான் கீழே போகும் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ண மாட்டேன். மேபி அதுவும் ஒர்க் ஆகும். ஆனால் நான் அப்படி பண்றது இல்லை. ஸோ ஒன்ஸ் வந்து இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா நான் ரிடெஸ்ட்காக வெயிட் பண்ணுவேன். அந்த இடத்துல என்ட்ரு ஆனேன்னா மார்க்கெட் மேலே போகும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து நான் இந்த இடத்துல எல்லாம் கொடுத்துருக்கிறது. சொன்ன மாதிரி இந்த இடத்துல நான் வந்து ட்ரெண்ட் லைன் போட்டுட்டேன்னா கீழே ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் கரெக்டா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க, செகண்ட் பாயிண்ட் இது, தேர்ட் பாயிண்ட் இது. ஒன்ஸ் வந்து ஆல்ரெடி கேப் அப்பே எனக்கு சரி கேப் டவுன்ல தான் ஃபார்ம் ஆயிருக்கு மார்க்கெட்டு. ஸோ ஃபார்ம் ஆன உடனே நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஒன்ஸ் வந்து இந்த ப்ரைஸ் வந்து திரும்பவும் இதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு இந்த ட்ரெண்ட் லைனை. நான் இந்த இடத்துல 3 இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ட்ரேட் எடுத்திருப்பேன். எஸ்எல் வந்து இந்த ஸ்விங்குக்கு மேலே தான் நான் வச்சிருப்பேன் எஸ்எல். ஏன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் வந்து இதுதான். ஸோ அதுக்கு மேலே இல்லைன்னா இந்த லாஸ்ட் கேண்டிலுக்கு மேலே தான் வச்சிருப்பேன். வச்சிருந்தேன்னா யூ கேன் மேக் அ குட் ப்ராஃபிட் ஆர் யூ வில் பி இன் அ குட் ப்ராஃபிட் இன் தட். நெக்ஸ்ட் 15 மினிட் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா யூ கேன் ஈவன் கிளியர்லி சி எ குட் மூவ்மெண்ட், a good market structure. ஸோ இதில் வந்துட்டீங்கன்னா நான் சொல்ல மாதிரி அப் ட்ரெண்டில் வந்து எனக்கு கீழே ப்ரைஸ் வந்து பிரேக் ஆகணும். சரி டவுன் ட்ரெண்டில் வந்து எனக்கு ப்ரைஸ் வந்து மேலே பிரேக் அவுட் ஆகணும். இது பிரேக் அவுட் ஆயிருக்கு ஆனால் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல. சொன்ன மாதிரி தான் எல்லாமே எல்லா டைமும் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாது. பட் ரெஸ்பெக்ட் பண்ணும். எல்லா டைமும் பண்ணாதுன்னு சொல்ல முடியாது. எல்லா டைமும் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஓகே. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குங்க. ட்ரெண்ட் லைன் ட்ரேடிங் வந்து நிறைய டைம் வந்து மார்க்கெட் ஃபாலோ பண்ணும். சொன்ன மாதிரி டவுன் ட்ரெண்ட்ல மேலே ட்ரெண்ட் லைனு ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் ரிஜெக்ட், செகண்ட் டைம் ரிஜெக்ட், தேர்ட் டைம் பிரேக் அவுட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒன்று இங்கே ட்ரேட் எடுத்திருப்பீங்க, ஸ்விங் லோ எஸ்எல் சொன்னேன், டிபி வந்து 1:1 ஆர் 1:2 சொன்னேன். ஸோ இந்த இடத்துல வச்சிருந்தீங்கன்னா எஸ்எல் வந்து ஸ்விங் லோட் வச்சிருந்தீங்கன்னா டிபி வந்து 1:2 சொன்னேன். 1:2 வரல, பட் 1:1 வந்திருக்கு. நீங்க எப்பயுமே நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 1:1ல ப்ராஃபிட் புக் பண்ணிருங்க. லெட் த ப்ராஃபிட்ஸ் ரன். நீங்க லூஸ் பண்ணக்கூடாது. உங்க ஆர்ஆர் வின் ரேட் அதெல்லாம் உங்களோடது. அதை நீங்க நீங்க தான் பார்த்துக்கணும். ஸோ சேம் அஸ் இங்கேயும் பாருங்க ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணிருக்கு. சடன் பூஸ்ட், இங்க ஒரு ட்ரெண்ட் லைன். ட்ரெண்ட் லைன் ட்ரேடர்ஸும் நல்ல ப்ராஃபிட்ஸ் மேக் பண்றாங்க கைஸ். யூ ஹாவ் டு ஒர்க் டீப்லி. நீங்க அனலைஸ் பண்ணணும் கரெக்டா. அனலைஸ் பண்ணிட்டு நீங்க அதுலயே இருக்கணும். என்னடா இது ப்ராஃபிட்ஸே வரலையே, என்னடா இது லாஸ் மட்டும் தான் ஆயிட்டு இருக்கா அப்படின்ட்டு நீங்க ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்க மாற்றக்கூடாது. உங்களோட மைண்ட் செட்டை தான் மாற்றணும். ஏன்னா நம்ம இப்படியே யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம், இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம்.
கைஸ் எக்கச்சக்கப்பட்ட ட்ரெண்ட் லைன் சார் எல்லாமே வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணும். பாருங்க இங்க வந்திருக்கு. எல்லாமே எல்லாமே ட்ரெண்ட் லைன் மார்க்கெட்டே ஏன்னா ட்ரெண்ட்ல மூவ் ஆயிட்டு இருக்கிற போது நீங்க எப்படி ட்ரெண்ட் லைன் போட முடியாம போகும்? நீங்க ட்ரெண்ட் லைன் வச்சு ஈஸியா ட்ரேட் பண்ணலாம் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு இலியாட் வெப்ஸை யூஸ் பண்ணி எப்படி ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி சாரி ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி எப்படி இலியாட் வெப்ஸ்ல நம்ம ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ட்டு நான் போடுறேன் உங்களுக்கு. அந்த இலியாட் வேவ்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன் பத்தி கம்ப்ளீட்டா போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி வேணும்னா ஆர் எல்ஸ் உங்களுக்கு வேற ஏதாச்சும் ட்ரேடிங்ல எந்த டவுட் இருந்தாலும் சரி கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் கிளியர் பண்ணி விடுறேன். Until then, bye guys.